கங்காதேவி சிவபெருமான் இடத்துல முறையிடுறாங்க. என்னன்னா, மக்கள் எல்லாரும் குளிக்கிறாங்க. அவங்க அழுக்கு துணிகள என் இடத்திலே போட்டுர்றாங்க. இங்க எரிக்கப்படுற பிணங்களுடைய சாம்பல இதிலே கரைக்கிறாங்க. இன்னும் தேவையற்ற குப்பை, கூளம் அப்படின்னு சொல்லி பூக்கள எல்லாத்தையும் இதிலேயே போட்டுர்றாங்க. அதனால என்னுடைய பரிசுத்தமே இழந்து நான் அழுக்கான நதியா இருக்கிற மாரி நான் உணர்றேன். இதிலிருந்து எனக்கு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா அப்படின்னு வரும். அதில் சாதுக்கள், சந்நியாசிகள், ரிஷி, முனிவர்கள், தவயோகிகள், தபசிகள் எல்லாம் வந்து நீராட சொல்ல உன்னோட பவித்திரமான புண்ணியத்தை நீ அடைவ. அது மட்டும் இல்லாமல் சாதுக்கள், சந்நியாசிகள் வந்து நீராடும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீ பவித்திரம் அடைவ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் கும்பமேளால லட்சக்கணக்கான சாதுக்கள், சன்னியாசிகள் நீராடுறாங்க. என்னைக்கும் பவித்திரமான இந்த கங்கையில் மக்கள் நீராட சொல்ல அதோட பலனை முழுமையாக